காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி மானாம்பதி கிராமத்தில் குடியிருப்பு பகுதியில் புதிதாக டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மானாம்பதி, அதனை சுற்றி 100க்கும் மேற்பட்ட குக்கிராமங்கள் உள்ளன. பெரும்பாலான பகுதிகளில் கால்நடை வளர்ப்பு மற்றும் விவசாயம், நெசவு தொழில் செய்து வருகின்றனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இப்பகுதியில் புதிய டாஸ்மாக் கடை அமைய உள்ளதாக தகவல் வெளியானதை அடுத்து தமிழக முதலமைச்சர் தனிப்பிரிவு, காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர், மாவட்ட வருவாய் அலுவலர், டாஸ்மாக் நிர்வாக அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு மானாம்பதி கிராமத்தில் புதிய டாஸ்மாக் கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புகார் மனுவினை அளித்துள்ளனர். மானாம்பதி கிராமத்தில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டங்களிலும் புதிய டாஸ்மாக் கடை அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மானாம்பதி கிராம மக்களின் எதிர்ப்பையும் மீறி திடீரென குடியிருப்பு பகுதியில் தமிழக அரசின் புதிய டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டு மதுபானங்கள் விற்பனை துவங்கப்பட்டது. தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் திடீரென உத்திரமேரூர் வந்தவாசி பிரதான சாலையில் அமர்ந்து தமிழக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்கள் முழங்க மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த உத்திரமேரூர் இன்ஸ்பெக்டர் திருக்குமரன் தலைமையிலான போலீசார் அப்பகுதியில் குவிக்கப்பட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கையில் திடீரென ஒரு பெண் பெட்ரோல் கேனுடன் வந்து எங்கள் கிராமத்திற்கு டாஸ்மாக் கடை வேண்டாம் என்று கூறியவாறு ஓடி வந்து தீக்குளிக்க முயற்சி செய்தார். இதனை கண்ட காவல்துறையினர் அவர் கையில் இருந்த பெட்ரோல் கேனை பறிமுதல் செய்து கீழே ஊற்றினர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த உத்திரமேரூர் வருவாய்த்துறையினர் அப்பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி 4 நாட்களுக்குள் மாவட்ட கலெக்டரிடம் இதுகுறித்து நேரில் பேசி தீர்வு காண வலியுறுத்தினர். அதற்கு உடன்படாத மானாம்பதி கிராம மக்கள் தொடர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பிரதான சாலை என்பதால் வாகனங்கள் அணிவகுத்து நின்றது. போக்குவரத்து ஸ்தம்பித்ததை தொடர்ந்து அனுமதியின்றி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு போக்குவரத்திற்கு இடையூறு செய்ததாக மறியலில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. உத்திரமேரூரிலிருந்து ரிப்போர்ட்டர் ஸ்ரீனி.